போலி பேராசிரியர்களை கணக்கு காட்டிய 63 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தகவல்கள். 2023, 24 மற்றும் 2022, 23 ஆகிய 2 கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்கு போலி பேராசிரியர்களை கணக்கு காட்டிய விவகாரத்தில் 163 தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டிருக்கின்றது. இதன்படி இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பட்ட 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை வழங்க வேண்டும். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் பல்கலைக்கழகத்தில் அந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள், அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியருடைய விவரங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் எந்தெந்த கல்லூரிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள், ஒரே பேராசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய அந்த ஆவணங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. 163 கல்லூரிகளுக்கு இந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 10 நாட்களுக்குள் அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் விளக்கம் கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த சம்பந்தப்பட்ட துறை அந்த பாடப்பிரிவுகள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா அல்லது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாமா என்பது குறித்து அடுத்த கட்டமாக ஆலோசித்து சிண்டிகேட் கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலதிக விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.